கனடாவில் டொரண்டோவைச் சேர்ந்த முன்னாள் விமான ஊழியர் ஒருவர் போலி விமான ஓட்டுநர் அடையாள அட்டையை பயன்படுத்தி அமெரிக்க விமான நிறுவனங்களை ஏமாற்றிய வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். டாலஸ் போர்ட் கார்னிக் என்ற 34 வயதுடைய நபர் போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி சுமார் 4 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட இலவச விமான பயணங்களை மேற்கொண்டுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் முதல் தாய்லாந்து வரை தனது ஆடம்பர பயணங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்த இவர் பனாமா நாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் சிக்கியுள்ளார். டொரண்டோவைச் சேர்ந்த விமான நிறுவனத்தின் பெயரில் தயாரிக்கப்பட்ட போலி அடையாள அட்டையை காட்டி அமெரிக்காவின் 3 முன்னணி விமான நிறுவனங்களை இவர் ஏமாற்றியுள்ளார். விமான நிலையத்தின் பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் நடைமுறைகளை முழுமையாக அறிந்திருந்த இவர் அதை பயன்படுத்தி இலவச இருக்கைகளை பெற்று வந்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் அடையாள அட்டையை சோதித்த விமான ஊழியர் ஒருவர் டொரண்டோவில் உள்ள நிறுவனத்திற்கு புகைப்படம் அனுப்பி அது போலி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். பனாமா போலீசாரால் கைது செய்யப்பட்ட இவர் ஹவாய்க்கு நாடு கடத்தப்பட்டு இணைய மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். மோசடி செய்த விமான நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ள போர்ட் கார்னிக் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார்.